எதிர்வரும் கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் குழு ஒன்று தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள 9 மாணவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைகளின்படி கல்வியாண்டில் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய பாடசாலை நாட்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதால் பரீட்சையை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு அவர்கள் கோரியிருந்தனர். எரிபொருள் நெருக்கடி காலத்தில் புதன்கிழமைகள் அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டமை மற்றும் டிட்வா சூறாவளி காரணமாக பாடசாலை கல்வி பாதிக்கப்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு சுமார் 3,78,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் வெறும் 9 மாணவர்கள் மட்டுமே பரீட்சையை ஒத்திவைக்க கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு அவசியம் எனவும் மனுதாரர்களில் ஒருவரின் வருகை பதிவு 7.2% மட்டுமே இருந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் பல்கலைக்கழக அனுமதி உள்ளிட்ட அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அரசு தரப்பு வலியுறுத்தியது. இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனுவை விசாரணைக்கு ஏற்க அனுமதி மறுத்ததுடன் அதை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறுவதற்கான சட்டத் தடைகள் நீங்கியுள்ளன.